ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த நடிகையை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சென்சேஷனான ஒரு நடிகை அப்படி தான் சொல்லலாம். ஸோ கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய நடிகை தர்ஷா குப்தாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாங்க, இந்த நடிகையை போய் ஹாட் டாப்பிக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் கேட்குறது நியாயம்தான். ஏன்னா இந்த நடிகை பெருசாக ஒரு ஃபேமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய படங்கள் நடித்து அதன் மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண சீரியலில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குக் வித் கோமாளி ஷோ மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகி, அதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிட்டு இருந்தாங்க. குக் வித் கோமாளிக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தாங்க. பாருங்கள், கவர்ச்சி எப்பா மொத்த ட்ரெஸ்ஸும் கழட்டி போட்டாச்சு. ஒரே ஒரு ப்ரா மட்டும்தான். ஸோ ஒரு ப்ரா உள்ளே ஒரே ஒரு குட்டியான ஒரு டவுசர், இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம கோயம்புத்தூர் தமிழ் பெண்ணாக இருக்கக்கூடிய தர்ஷா அருமையான ஒரு கவர்ச்சியை காட்டிகிட்ருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணலன்னா இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்து இந்த வெயில் காலத்தில் பயங்கர சூட்டை கிளப்பிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசெண்டாக அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தனிமை அப்படின்ற ஒரு ஃபார்ம், தனிமா அப்படின்ற நினைக்கிறேன், அந்த ஃபார்மை ப்ரமோட் பண்ணுற விதத்தில் இவங்களுடைய அந்த ஸ்விம் சூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூலில் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி, ஒரே ஒரு உள்ளாடை, அதுவும் பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மாங்கனிகள் அப்படியே தெரியும். ஸோ கொஞ்சம் இறக்கி போட்டாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டும் தெரியும். அப்படின்ற வகையில் தான் அவங்களுடைய அந்த கவர்ச்சி இருந்துச்சு. ஸோ அதை கணக்கச்சிதமாக இப்போ ஊரே பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் இவங்க ப்ரமோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைப் வச்சு ப்ரமோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தனிமா ஃபார்ம் அப்படின்றது யாருக்குமே என்ன ஏது அப்படின்றதே தெரியாது. தர்ஷா குப்தா ஒரே ஒரு உள்ளாடையை போட்டுக்கிட்டு குட்டியூண்டு அந்த ஸ்விம் சூட்டில் அந்த ஸ்விம்மிங் பூலில் போட்ட ஆட்டத்தால் இது எங்கே நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபேமஸ். இதுக்காக பல லட்சங்கள் கொடுத்து இவங்கள புக் பண்ணியிருக்கிறாங்க 2-3 நைட்டுக்கு அங்கே. ஸோ அங்கே தங்கி இருந்து அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். வேறு எதுவுமே நான் சொல்லலை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அந்தளவுக்கு நடிகையோடைய மவுஸ் ஏறி போயிருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட அதே மாதிரியான ஒரு ஃபார்ம்லேயும் ரொம்ப குட்டியான உள்ளாடை. ஸோ ஸ்விம் சூட்லேயே ஃபுல் சூட்டும் இருக்கும், டபுள் சூட்டும் இருக்கும். ஸோ இந்த நடிகை போட்டது 2 சூட்டு தான். ஸோ ஒரு ஸ்விம் சூட்லேயே 2 சூட் இருக்கும் இல்லையா, மேலே உள்ளாடை, கீழே ஒரு குட்டியூண்டு டவுசர் அப்படின்ற மாதிரியான ட்ரெஸ்ஸில் நம்ம தர்ஷா குப்தா, அதுவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, முன்னாடி இருந்ததை விட இப்போது நடிகை தர்ஷா குப்தாவுடைய முன்னழகு மாங்கனிகள் பயங்கர வளர்ச்சியை கண்டிருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்றது தெரியல. ஸோ எத்தனை கைகள் அப்படின்றது நமக்கு தெரியல. பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. அதுக்கான விளைவுகள் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணங்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ நடிகையுடைய பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போதான். அதுக்கான காரணம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு வாசகத்துக்கு ஏற்பார் போல் நம்ம தர்ஷா குப்தா கரெக்டாக பிளான் பண்ணி காய் நகர்த்திட்டுருக்கிறாங்க. ஸோ சினிமாவில் வாய்ப்புகள் வந்தாலுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதற அளவுக்கு இவங்களுக்கு பணம் கொட்டுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. திரைமறைவு வேலைகள் அந்தளவுக்கு இருக்குது. பயங்கர குத்து நடக்குது போல். ஸோ எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு தெரில, யார் கூட நடக்குதுன்னு தெரில. ஆனால் இவங்களுக்கு மட்டும் வருமானம் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் இவங்களுடைய இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் அதுக்கான ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸை வச்சு தான் நடிகை பயங்கர ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ எது எப்படியோ 30 வயசாகி இருக்கக்கூடிய நம்ம தர்ஷா குப்தாவுடைய முன்னழகு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இதுவும் அந்த தனிமா ஃபார்முடைய வீடியோ தான். இந்த ஃபார்மை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் முன்னாடி அந்த மாங்கனிகளில் கரெக்டாக அது தூரமாகவும் வச்சுருக்கலாம் அந்த கயிறை, ஆனால் அப்படி கிடையாது. ஸோ கரெக்டாக பக்கத்தில் 2 மலைக்கு நடுவில் வச்சு அழுத்தி அதை லீக் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிக்சர்ஸை. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் வேலையில் அதிகமாக ஈடுபடுறதால நிறைய பேர் தர்ஷா குப்தாவை புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ திரைமறைவு வேலைகள் தர்ஷா குப்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் தர்ஷா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அவங்கள பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தர்ஷா குப்தா தன்னுடைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வாங்கடா அக்கா கிட்ட அப்படின்ற வகையில் அவங்களுடைய லுக் இருக்கும் பாருங்கள், எப்பா தூக்கிரிச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடிட் பண்ணும்போதே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பார்வையும் அந்த மல்லிப்பூவும் ஆளை தூக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஒரு கையால் தான் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எஃபர்ட்டுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க. இன்ஸ்டாவில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, டிஎம் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அடுத்து எந்த நடிகையை பற்றின காசிப் பேசலாம் அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் த வீடியோ.